மக்கள் விடுதலை முன்னணியின் மேதின பேரணி இன்று பிற்பகல் கொழும்பு PRC மைதானத்தில் நடைபெற்றது. கட்சியின் தலைவர் சோமவங்ச அமரசிங்க தலைமையில் இந்த பேரணி நடைபெற்றது. தெஹிவளை சரணகர மைதானத்திற்கு அருகில் மக்கள் விடுதலை முன்னணியின் மேதின ஊர்வலம் ஆரம்பமானது. கட்சியின் தலைவர் சோமவங்ச அமரசிங்க, கட்சியின் அரசியல் சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் இதில் பங்கேற்றனர். அகில இலங்கை விவசாய சம்மேளனம், சோசியலிச தொழிலாளர் சங்கம், சோசியலிச மகளிர் சங்கம், சோசியலிச மாணவர் சங்கம் உள்ளிட்ட பல அமைப்புகளின் பிரதிநிதிகளும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். சரணகர வீதியிலிருந்து பாமன்கடி சந்தி, ஹைலெவல் வீதி ஊடாக மக்கள் விடுதலை முன்னணியின் பேரணி கொழும்பு PRC மைதானத்தை அடைந்தது. அதன் பின்னர் மேதின கூட்டம் ஆரம்பமானது. நிறைவேற்ற அதிகாரம் உள்ளது என்றனர். 3 அதிகாரம் உள்ளது என்றனர். செய்ய முடியாத எதுவும் இல்லை என்று தெரிவித்தனர். எனினும் எமது நாட்டின் தனியார் பிரிவில் உள்ள சகோதர சகோதரிகள் அனைத்து சபைகள் ஊழியர் சங்கத்தின் தலைமைத்துவத்தை மண்டியிட செய்து அன்று கட்டுநாயக்கவில் தொழிலாளர்களின் பலத்தை உலகத்திற்கும் நாட்டிற்கும் பறைசாற்றினார்கள். அதிகாரம் பாராளுமன்றத்திடம் இல்லை, அங்கும் ஏதாவது ஒன்று உள்ளது. உழைக்கும் மக்களின் போராட்டத்தின் ஒரு பகுதியை பாராளுமன்றத்தில் முன்னெடுக்க வேண்டியுள்ளது. எனினும் உழைக்கும் மக்களின் போராட்ட பூமி நடுத்தெருவாகும். அது வெற்றி பெறும் இடம் என்று நாம் அன்று நிரூபித்து காட்டினோம். එදා අපි ඔප්පු කරලා පෙන්නුවා.